உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். சரி, ஹஸ்பண்ட் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வணக்கம். ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கௌரவத்துல குறைச்சல கஞ்சிக்கே வழியிலாலும் கௌரவத்துல குறைச்சல. உங்க பேர் என்னது? ஹரிதாஸ் மேடம். ஹரிதாஸ், என்ன பண்றீங்க? இப்போ கொத்தனார் வேலை. சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க வாழ்க்கையில? இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்க, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கீங்க? இருக்கும் மேடம். உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனைன்னு பார்த்தா காசு தான் கொஞ்சம் பிரச்சனை. உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணேன். எத்தனை வருஷம் முன்னாடி? 14 வருஷம் முன்னாடி 3 லட்சம்னா இப்போ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம். கண்டிப்பாக. அவ்வளோ என்ன செலவு பண்ணீங்க? கொஞ்சம் கிராண்டாக பண்ணோன்ட்டு. ஏன்னா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா அண்ணன் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால சரி பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ன்றதுனால கொஞ்சம். அண்ணன் கல்யாணம் ஆகலையா? அவருக்கு ஆகலாம். ஏன்? சுகர் அவருக்கு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் சுகரு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதனால் இப்போ எங்கே இருக்காரு அண்ணன்? இறந்துட்டாங்க. சாரி. இப்போது உங்கள் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணீங்களா எப்படி? கடன் வாங்கினேன் மேடம். ஒரு அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் என்கிட்ட இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து பால் வியாபாரம் பண்ணேன், அதில் கொஞ்சம் காசு இருந்தது. அதுக்கப்புறம் கடன் அதிகமாக வாங்குகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. வீட்டில் மாற்றி அம்மாவுக்கு அண்ணனுக்கு பிரச்சனை, அதனால் கடன் வாங்கணும். வேறு யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இது இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன்? கல்யாணத்துக்கு வாங்கினேன். சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். கையில் 50,000 ரூபாய் இருந்தது, கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுன்னா செலவு நிறைய வரும், நமக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம்னு நினைக்க மாட்டீங்களா? எப்படி போய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு தோணுறது? ஒரு வீராப்பு தானே, ஒரு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க. அப்புறம் யாரு கஷ்டப்பட்டது? நான் தான் மேடம். அப்புறம் நீங்கள் உணர்றீங்களா அவ்வளோ பெரிய தவறு அதுன்னு? கண்டிப்பாக. இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப கஷ்டம் மேடம். இப்போ இவங்க போட்டு அந்த பொருளெல்லாம் அடமானம் வச்சு விற்று தான் அதெல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டினேன். முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சேன். இப்போ அதுவும் அந்த வேலையும் இல்லாமல் இருக்கேன். இப்போது அந்த 3 லட்சம் ரூபா செலவு பண்ணீங்கல்ல, அந்த காசு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சு அந்த காசு சேமிச்சிருந்தீங்கன்னா, இல்லை கடன் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? கண்டிப்பாக இருந்திருக்கும் மேடம்.